அஸ்ஸலாமு அலைக்கும். இன்று பொழுது நலவாகட்டும். அனைவருக்கும் ஜும்மா முபாரக். இன்னைக்கு நம்மளோட ஸ்பெஷலான டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா சூரா யூசுஃப். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். சூரா யூசுஃப் 12வது அத்தியாயமாக குர்ஆனில் இருக்குது. இதில் மொத்தம் 111 ஆயத்துகள் இருக்குது. இந்த சூரா யூசுஃபில் முழுக்க யூசுஃப் நபி அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க சுருக்கமாக பார்க்கலாம். இந்த சூறாவில் மெயினாக நம்ம கற்றுக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பொறாமை ஒரு மனிதனை தவறான பாதைக்கு கண்டிப்பாக இழுத்து செல்லும். பொறுமையாக இருந்தால் கண்டிப்பாக அல்லாஹ் நமக்கு தருவாங்கிறதையும் நமக்கு வலியுறுத்துது. அது மட்டும் இல்லைங்க, மன்னிக்கிற மனப்பான்மையும் சிறப்பாக வலியுறுத்துது. யூசுஃப் நபி அலைஹிஸ்ஸலாம் சிறு வயதாக இருக்கும்போது ஒரு கனவு கண்டாங்க. அந்த கனவு என்னன்னு தெரியுமா? 11 நட்சத்திரங்கள், சூரியன் மற்றும் சந்திரன் எல்லாமே அவங்களுக்கு அடிபணிகிற மாதிரி. இந்த கனவை தனது தந்தையான யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்ட்ட போய் யூசுஃப் நபி சொன்னாங்க. அதுக்கு அவங்க சொன்னாங்க, இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு எதிர்காலத்தில் உயர்ந்த அந்தஸ்து கிடைக்கும்னு. யாக்கூப் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மொத்தம் 12 பிள்ளைங்க. அதில் ஒரு பிள்ளை தான் இந்த யூசுஃப் நபி அலைஹிஸ்ஸலாம். அந்த யூசுஃப் நபி மீது கொஞ்சம் அதிகமான பாசம் வச்சுருந்தாங்க. அதை தாங்க முடியாத மற்ற 11 சகோதரர்கள் அவங்க மீது பொறாமை வச்சு அவங்கள ஒரு கிணத்துலேயும் தள்ளி விட்டுட்டாங்க. தள்ளி விட்டது மட்டும் இல்லாமல் அவங்கள ஓநாய் கொன்று விட்டது அப்படின்னு அவங்க தந்தையிட்ட போய் பொய்யும் சொல்லிட்டாங்க. யூசுஃப் நபி அலைஹிஸ்ஸலாம் மரணிக்கலை. அவங்கள வேறு ஒரு பயண குழு அவங்கள கூட்டிக்கிட்டு போய் எகிப்து நாட்டில் விற்றுட்டாங்க. அந்த எகிப்து நாட்டில் உயர்ந்த பதவியாளராக யார் இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா அல் அசீஸ். அங்கே தான் அவங்க கொஞ்சம் நாள் அடிமையாகவே இருந்தாங்க. அப்போ அல் அசீஸுடைய மனைவி யூசுஃப் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தவறான பாதையில் அழைச்சாங்க. அதுக்கு அவங்க பணிஞ்சு போகலைன்னு அவங்க மீது ஒரு தவறான பழியை போட்டு சிறையில் அடைச்சாங்க. அல்லாஹ் தஆலா யூசுஃப் நபிக்கு ஒரு சிறந்த ஞானத்தை வழங்கியிருந்தான். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கனவுகளுக்கெல்லாம் அழகாக விளக்கம் சொல்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு ஞானம் இருந்தது. சிறையில் இருக்கும்போது சிறைவாசிகள் ஏதாவது கனவு கண்டாங்கன்னா அதுக்கான விளக்கத்தை தெளிவாக சொல்லிக்கிட்டு வந்தாங்க. ஒரு நாள் அந்த நாட்டில் உள்ள உயர் பதவியாளர் அல் அசீஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஒரு கனவு வந்துச்சு. அவங்களுக்கு அந்த கனவுக்கான விளக்கம் தெரியவே இல்லை. அதை பற்றி கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தாங்க. அப்போ ஒரு நாள் ஒரு கைதி சிறையில் யூசுஃப் நபி அலைஹிஸ்ஸலாம் இருக்காங்க. அவங்க கனவுகளுக்கெல்லாம் தெளிவாக விளக்கம் சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்கள்ட்ட சொல்லவும் அவங்க போய் கேட்கவும் யூசுஃப் நபி அலைஹிஸ்ஸலாம் அந்த கனவுக்கு தெளிவான விளக்கம் சொன்னாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, 7 ஆண்டுகள் நல்ல விளைச்சல் அமையும், அதே மாதிரி அடுத்த 7 ஆண்டுகள் கடுமையான பஞ்சம் ஏற்படும் அப்படின்னு சொன்னாங்க. அதை கேட்கவும் அந்த அல் அசீஸ் மன்னருக்கு கொஞ்சம் கவலையாகவும் இருந்துச்சு. யூசுஃப் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய நேர்மை, அவங்களுடைய தெளிவான அறிவை பார்த்து வியந்தாங்க. யூசுஃப் நபி அலைஹிஸ்ஸலாம் சிறையிலிருந்து வெளியே வந்த பிறகு அவங்கள அந்த நாட்டுடைய பொருளாதார அமைச்சராகவும் அந்த தானியங்களை பாதுகாக்கக்கூடிய அமைச்சராகவும் நியமித்தாங்க. யூசுஃப் நபி அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்ன விளக்கத்தின்படி அடுத்த 7 ஆண்டுகள் பஞ்சம் வரும்னு அதுக்கு முன்னாடியே அந்த தானிய களஞ்சியங்களை சேமித்து வச்சுக்கிட்டாங்க. எல்லா நாட்டிலையும் பஞ்சம் வந்துச்சு. ஆனால் இந்த எகிப்து நாட்டில் மட்டும் பஞ்சம் வரவே இல்லை. யூசுஃப் நபி அலைஹிஸ்ஸலாம் அவங்க தந்தையான யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க நாட்டிலையும் பஞ்சம் ஏற்பட்டதுனால அவங்க இந்த எகிப்து நாட்டுக்கு தஞ்சம் அடைஞ்சாங்க. யூசுஃப் நபி அவங்களுடைய தந்தையை பார்த்து இதுதான் நம்ம தந்தை, இதுதான் நம்ம சகோதரர்கள் அப்படின்னு அடையாளம் கண்டுக்கிட்டாங்க. ஆனால் வெளிப்படுத்தலை. பல சம்பவங்களுக்கு அப்புறம் நான் தான் யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் அப்படின்னு அவங்கள்ட்ட அறிவிச்சாங்க. அவங்க சகோதரர்கள் அனைவரும் தாங்கள் செய்த தவறை நினச்சி வருந்தினாங்க, அவங்களுக்கு அடிபணிஞ்சாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா அவங்க கண்ட கனவு நிறைவேறிடுச்சு. அந்த 11 நட்சத்திரங்கள் யாருன்னு தெரியுமா? அவங்க 11 சகோதரர்கள் தான். இந்த சூரியன் யாருன்னா அவங்க தந்தை தான், சந்திரன் யாருன்னா அவங்களுடைய தாயை குறிக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எவ்வளோ வீடியோ ஷேர் பண்ணுறீங்க, அது மாதிரி இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். Subscribe our channel.